அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ஹப்சாஸ் ஜோன். இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறது மில்க் பவுடர் பர்ஃபி ரெசிபி. இது வந்து டபுள் லேயரில் நான் பண்ணியிருக்கிறேன். அதுக்கு வந்து நான் அந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்திருக்கேன். இந்த பவுலில் வந்து 1/4 கிலோ அளவுக்கு பால் பவுடர் வந்து எடுத்துக்கணும். இதுக்கு வந்து 1/2 கிலோ அளவுக்கு சீனி, அடுத்து ஏலக்காய் பவுடர், அப்புறம் இந்த பிஸ்தா க்ரீன் கலரில் உள்ள பிஸ்தா எசன்ஸு, நெய், இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள். இப்போ இந்த பால் பவுடரில் நான் வந்து நெய் வந்து உருக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். இதுக்கு வந்து நெய் வந்து அளவு இல்லை, நீங்கள் வந்து ஒரு 1/4 கிலோ போல் நெய்யை உருக்கி நீங்கள் எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போ இந்த பால் பவுடரில் இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கணும், அதாவது எல்லா பவுடரும் மிக்ஸ் ஆகிற மாதிரி. இப்போ ஒரு கடாயை அடுப்பில் வச்சுருக்கிறேன். நீங்கள் நான்ஸ்டிக் கடாயாக இருந்தால் உங்களுக்கு அதில் வந்து ஒட்டாமல் வரும். இந்த கடாயில் வந்து நான் 1/2 கிலோ சீனி சேர்த்துருக்கேன். சீனி சேர்த்து சீனி மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ கொஞ்சம் அது வந்து கொஞ்சம் ரொம்பவும் திக்னஸ் வராமல் அந்த லைட்டாக அந்த நம்ம இப்படி அந்த ஸ்பூனை வந்து நம்ம தூக்கி பார்க்கும்போது அதில் வந்து அந்த சொட்டு வந்து டபுளாக வந்து உழணும். அதுதான் நம்ம இதோட ஸ்டேஜு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, நெய்யும் பால் பவுடரும், அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கணும். இந்த ஜீரா பாகில் நம்ம சேர்த்துக்கணும். சேர்த்துட்டு நல்லா கைவிடாமல் நல்லா கிளறணும். இந்த பால் பவுடரு வந்து இந்த சீனி பாகோட நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கோங்க. இப்போ பாருங்கள், இப்போ எல்லாம் நல்லா ஒன்று போல் ஆயிடுச்சு பாருங்கள். இப்போ இது வந்து ரொம்ப திக்காகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ இதில் வந்து நம்ம வந்து ஏலக்காய் பவுடர் வந்து நம்ம வாசனைக்காக சேர்த்துக்க போகிறோம். ஏலக்காய் பவுடரை வந்து நல்லா பொடியாக ஆக்கிட்டு கொஞ்சம் சீனி சேர்த்து நல்லா திரிச்சிட்டிங்கன்னா நல்லா பொடியாயிரும். இப்போது ஏலக்காய் பவுடரும் வாசனைக்காக சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கைவிடாமல் நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இது வந்து தீ வந்து லோ ஃப்ளேமில் தான் வைக்கணும், ஹையாக வச்சிடாதீங்க, அப்புறம் சுற்றி எல்லாமே பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருங்க. இந்த பர்ஃபி வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் பசங்களுக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நம்ம வந்து பேக்கரியில் நம்ம வாங்குறத விட நம்ம பசங்களுக்கு வந்து இது நம்ம வீட்டில் நம்ம கையால் செஞ்சு கொடுக்கும்போது அவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் நம்ம அதிகமாக காசு கொடுத்து வாங்குறதுக்கு இது வீட்லேயே நம்ம தாராளமாக பண்ணலாம். இப்போ பாருங்கள், இப்போ வந்து கரெக்டாக ஆயிடுச்சு. இப்போது நான் வந்து என்கிட்ட வந்து அந்த ட்ரே இல்லாதனால இந்த மாதிரி ஒரு பெரிய தட்டு எடுத்திருக்கேன். அதில் வந்து ஃபுல்லாக நெய் தடவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரை நான் ஊற்றிக்கிறேன். ஊற்றிட்டு ஒன்று போல் சரிசமமாக பரப்பிக்கிடுங்க. இதுக்கு அடுத்ததாக வந்து நம்ம வந்து 2வது லேயரை ஊற்றணும். இப்போ இந்த மாதிரி ஒன்று போல் சரிசமமாக பரப்பிக்கிடுங்க. இப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கட்டமான ட்ரே இருந்துச்சுன்னா உங்களுக்கு அது இன்னும் நல்லா ஈஸியாக வரும், கொஞ்சம் மெல்லிஸாக வரும் பர்ஃபி. இது கொஞ்சம் தடியாக வந்திருக்கு, அதுதான் வித்தியாசம். பாருங்க, இப்போ வந்து நான் ஒன்று போல் இந்த மாதிரி சரிசமமாக பரப்பிக்கிறேன். அப்படி உங்களுக்கு வந்து நீங்கள் வைக்கும்போது இந்த ஃபேன் காற்றுல அந்த மாதிரி ரொம்ப இறுகிருச்சின்னு சொன்னால் கொஞ்சமாக பாலை சூடு பண்ணி அதோட ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாயிரும். அதுக்கப்புறமா நமக்கு வந்து பரப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் பால் சேர்க்கலை, கொஞ்சம் திக்காக தான் எனக்கு வந்தது. 2வது லேயருக்கு தான் வந்து நான் கொஞ்சம் பால் சேர்த்துக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஒன்று போல் நல்லா பரப்பி விட்டுட்டேன். இப்போ 2வதாக வந்து இதில் வந்து நான் வந்து பிஸ்தா எசன்ஸ் பச்சை கலர் வந்து நான் இதில் சேர்த்து இப்போ அதுக்கு மேலே 2வது லேயர் நான் கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு நம்ம வந்து ஃபுல்லாக ஒன்று போல் அந்த மாதிரி ஃபுல்லாக பரப்பிக்கணும். நீங்கள் வந்து பிஸ்தா உங்களுக்கு கிடச்சிச்சின்னா பிஸ்தா, அப்படி இல்லைன்னா சாக்லேட்டு, இல்லைன்னா ஸ்ட்ராபெரி, உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ நீங்கள் வந்து அந்த ஃப்ளேவரை நீங்கள் வச்சு நீங்கள் டபுள் லேயர் பர்ஃபி நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் வந்து இந்த பிஸ்தா எசன்ஸ் ஊற்றுனதுனால அந்த வாசனையும் ருசியும் ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது.
உங்களுக்கு இது பிடிக்கலன்னா நீங்கள் என்ன கலர் விருப்பமோ அப்படி பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு பூரிக்கட்டையை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி மேலே ஒன்று போல் லெவல் பண்ணிக்கிடுங்க. அப்போ தான் ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு அழகாக இருக்கும். இதை பாருங்கள், இப்போ எவ்வளோ அழகாக மேலே லெவல் ஆயிடுச்சுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நான் வந்து சில்வர் பேப்பர் வந்து நான் ஒட்டியிருக்கிறேன். உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் வாங்கி ஒட்டிக்கிடுங்க. அப்படி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்படியே நீங்கள் பீஸ் போட்டு சாப்பிட்லாம். இப்போ இந்த மாதிரி நான் வந்து நெய்யே சேர்க்கலை. நான் முதல்ல ஸ்டார்டிங்கில் பால் பவுடரில் சேர்த்த நெய் தான், இடையில எந்த நெய்யோ எதுவுமே விடலை. இப்போ பாருங்கள் ஃபினிஷிங் இப்போ வந்து அழகாக வந்துருச்சு. இப்போ இதுக்கு மேலே இந்த சில்வர் பேப்பரை வச்சு நான் ஒட்டிக்கிறேன். இது ஃபஸ்ட்டு எடுக்கும்போது எனக்கு கவர்லேயே ஒட்டிருச்சு எல்லாம். இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சில்வர் பேப்பர் ஒட்டியாச்சு. இப்போது நான் வந்து பீஸ் போட்டுட்டேன். இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்போ, உங்களுக்கு கட்டம் வேணும்னா கட்டமாவோ, டைமண்ட் வேணுமோ டைமண்டாவோ, நீங்கள் உங்கள் விருப்பம்தான். இப்போ பாருங்கள், இப்போ பர்பி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.